ஹாய் கைஸ், திஸ் இஸ் திவ்யா. இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் தனியாக நான் மூவி போனது தான் ஷேர் பண்ணியிருக்கேன். நிறைய பேருக்கு நிறைய விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்கும். இந்த ஹைட்லேருந்து ஜம்ப் பண்ணுறது, ஃபாரஸ்ட்டில் ட்ரெக்கிங் போகிறதெல்லாம். ஆனால் எனக்கு இதிலெல்லாம் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அதுவும் என் உயிர் மேலே எனக்கு ரொம்ப ரொம்ப பயம். தனியாக கூட எங்கேயும் போக மாட்டேன். ஆனால் காலேஜ் முடிச்சுட்டு என்னடா பண்ணுறது, கெரியர் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ல, நம்ம வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கும்போது தனியாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது அதெல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஆனால் தனியாக வேறு ஸ்டேட் போய் ஒர்க் பண்ணுறது இதெல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் தான். பட் அதை தாண்டி இந்த மூவிக்கு தனியாக போகிறது, ஹோட்டலில் போயிட்டு தனியாக உட்காந்து சாப்பிட்றது, இதெல்லாம் வந்துட்டு நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே கிடையாது என்னோடய லைஃப்பில். இன்றைக்கி நான் அதை வந்துட்டு பண்ணியே ஆகணும். என்னமோ தோணுச்சு, சரி ஓகே, எதுக்கு தேவையில்லாமல் யாரையாவது டிபெண்ட் பண்ணி நீங்கள் வரீங்களா, நீங்கள் அழைச்சிட்டு போகிறீங்களான்னு எதுக்கு கேட்கணும், நம்மளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு கிளம்பிட்டேன் வீட்டில். ஆனால் என்ன தான் கேர்ள்ஸ் நம்ம போகணுன்னாலும் வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தானே போக முடியும். ஸோ இன்றைக்கி நான் போய் பார்த்த ஒரு மூவி, இந்த ரீல்ஸ்லலாம் நிறைய சாமி வந்த மாதிரியெல்லாம் நிறைய ஹைப் பண்ணாங்க. சரி நம்ம போனால் அதையும் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலான்னு பார்த்தா அங்கே போயிட்டு யாருக்குமே எதுவுமே வரவே இல்லை. பட் ஆனால் அந்த விஷுவல்லாம் செம்மையாக இருந்துச்சுங்க. ஆனால் இந்த மூவி ஒர்த் இல்லையான்லாம் எனக்கு தெரியல. பட் இந்த மாதிரிலாம் நடந்தால் லைஃப் நல்லா இருக்கும்ல. ஓவராலாக ஃபர்ஸ்ட் ஆஃப் சூப்பராக இருந்துச்சுங்க. ஹாய் கைஸ், திஸ் இஸ் திவ்யா. இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் தனியாக நான் மூவி போனது தான் ஷேர் பண்ணியிருக்கேன். நிறைய பேருக்கு நிறைய விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்கும். இந்த ஹைட்லேருந்து ஜம்ப் பண்ணுறது, ஃபாரஸ்ட்டில் ட்ரெக்கிங் போகிறதெல்லாம். ஆனால் எனக்கு இதிலெல்லாம் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அதுவும் என் உயிர் மேலே எனக்கு ரொம்ப ரொம்ப பயம். தனியாக கூட எங்கேயும் போக மாட்டேன். ஆனால் காலேஜ் முடிச்சுட்டு என்னடா பண்ணுறது, கெரியர் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ல, நம்ம வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கும்போது தனியாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது அதெல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஆனால் தனியாக வேறு ஸ்டேட் போய் ஒர்க் பண்ணுறது இதெல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் தான். பட் அதை தாண்டி இந்த மூவிக்கு தனியாக போகிறது, ஹோட்டலில் போயிட்டு தனியாக உட்காந்து சாப்பிட்றது, இதெல்லாம் வந்துட்டு நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே கிடையாது என்னோடய லைஃப்பில். இன்றைக்கி நான் அதை வந்துட்டு பண்ணியே ஆகணும். என்னமோ தோணுச்சு, சரி ஓகே, எதுக்கு தேவையில்லாமல் யாரையாவது டிபெண்ட் பண்ணி நீங்கள் வரீங்களா, நீங்கள் அழைச்சிட்டு போகிறீங்களான்னு எதுக்கு கேட்கணும், நம்மளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு கிளம்பிட்டேன் வீட்டில். ஆனால் என்ன தான் கேர்ள்ஸ் நம்ம போகணுன்னாலும் வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தானே போக முடியும். ஸோ இன்றைக்கி நான் போய் பார்த்த ஒரு மூவி, இந்த ரீல்ஸ்லலாம் நிறைய சாமி வந்த மாதிரியெல்லாம் நிறைய ஹைப் பண்ணாங்க. சரி நம்ம போனால் அதையும் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலான்னு பார்த்தா அங்கே போயிட்டு யாருக்குமே எதுவுமே வரவே இல்லை. பட் ஆனால் அந்த விஷுவல்லாம் செம்மையாக இருந்துச்சுங்க. ஆனால் இந்த மூவி ஒர்த் இல்லையான்லாம் எனக்கு தெரியல. பட் இந்த மாதிரிலாம் நடந்தால் லைஃப் நல்லா இருக்கும்ல. ஓவராலாக ஃபர்ஸ்ட் ஆஃப் சூப்பராக இருந்துச்சுங்க.